ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விவி ஃபேமிலிஸ் பேசுகிறேன். ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய வீடியோஸ் கொஞ்சம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் வருது, அதுக்காக ரொம்ப 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 நன்றி. மெயின் அதுதான், எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சொல்கிறது அதே தான். இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். என்னென்னா, எனக்கு தோணுச்சு, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மே 4ஆம் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இதில் நிறைய பேர் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. நானும் ஓட்டு போட்டு வந்துட்டேன். யார் யாருக்கு போட்டிருப்பீங்க அப்படி அவங்கவுங்களுக்கு தெரியும், யார் யாருக்கு போட்டிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மே 4 ரிசல்ட் வரும்பொழுது தீர்ப்பு யார் பக்கம் இருந்தாலும் சரி, வெற்றியோ தோல்வியோ அது யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, அது வந்து இயல்பு. வெற்றி தோல்விங்கிறது வந்து சாதாரண ஒரு எல்லாமே நடக்கிற விஷயந்தான். அது வெற்றி தோல்வி. இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க அடுத்த வருஷம் தோற்பாங்க, அடுத்த வருஷம் தோற்கிறவங்க இந்த வருஷம் ஜெயிப்பாங்க. வெற்றி தோல்வி சகஜமாக தான் இருக்கும், வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இதனால் வந்து நிறைய பேர் வந்து நான் யூடியூப்பில் அதிகமாக பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர் ஜெயிக்கலின்னா நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது கேட்குறக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்தது. எப்படின்னா, நான் விஜய் எனக்கு பிடிக்கும். பட் ஆனாலும் இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. ஒருத்தர் என்னங்கிறாங்க, குடும்பத்தோடு அவங்களும் தற்கொலை பண்ணிட்டு பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்துருவேங்கிறாங்க. இது எப்படி ஒரு பெத்த தாய் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. ஒரு ரசிகனாக இருக்கலாம், வேணான்னு சொல்லலை. இப்படி இந்தளவுக்கு இப்படி சொல்லக்கூடாது. அதாவது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல இல்லை, அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு ரைட்டு யோசிக்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப அந்த விஷயத்தில் கேட்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தோல்வி அடைஞ்சால் நாங்கள் இப்படி ஆயிடுவோம், கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், நாங்கள் தோற்றுட்டாங்கன்னா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு சில பேர் இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் மருந்து குடிச்சிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், எங்களால் தாங்கிக்க முடியாது. இப்போது யூடியூப் திறந்தாலே முதல் விஷயம் இதுதான் வருது. இப்படி ஜெயிக்கலைன்னா எப்படி நாங்கள் எங்கள் இதாகிடுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், அப்படி எந்த ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தோல்வி வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு சராசரி அதை இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் அடிப்படை, சகஜம். நீங்கள் வந்து எனக்கே இந்த மே 4 என்ன நடக்க போகுதுன்னு நான் அவ்வளோ எதிர்க்கேன். மே 4ங்கும்போது ஒரு பரபரப்பாக இருக்கும், பரபரப்பான விஷயந்தான் அது. ஏன்னா இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. இதுதான் முதல் தடவை இப்படிப்பட்ட எலெக்ஷன். நான் இது ஒரு கணிக்க முடியாத ஒரு எலெக்ஷனாக இருக்கும். எதிர்பார்ப்பு வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில எனக்கு. அதான் 4ஆம் நான் வெயிட்டிங். இந்த 4ஆம் தான் அந்த ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். நான் சொல்ல வர்றது இதுதான், அப்படி ஒரு எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு அதிகமாக நீங்கள் சில பேர் இருப்பீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எதுவுமே பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ், நீங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க அந்த யோசிக்கக்கூடிய தன்மையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற இதுதான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இது வெற்றி தோல்விங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நான் அப்போலாம் இருந்து யூடியூப் சேனல் பார்க்கும்போது ஃபுல்லாக இதே தான் வருது. ஜெயிக்கணும், ஜெயிக்கலைன்னா இதாகிடுவோம், இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. கஷ்டம் என்ன இப்படி சொல்கிறது, எப்படி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ரசிகன் ஓகே ரைட்டு, ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை.
கண்டிப்பாக 4ஆம் தேதி தெரிய போகுது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஜெயிக்கலைன்னா இதாயிருவேன், அதாயிருவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப தப்பு. கஷ்டப்பட்டு நம்ம அப்பா, அம்மா வளர்த்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகள ஒரு கனவோட வளர்த்திருப்பாங்க. நம்ம அது தெரியாமல் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன். ஒரு ரசிகனா ரசித்து அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்கலனாட்டிலும் சந்தோஷம். அதுதான் ஒரு ரசிகனுக்கும் ஒரு இதுக்கு அழகு. இவங்க ஜெயிக்கல, இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு யாருமே ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது. நம்ம எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு 822 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இதில் எத்தனை பேர் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் மே 4ஆம் தேதி பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நல்லா இருங்க, தவறான முடிவு எடுக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் வீடியோஸ் பார்க்குறீங்க, அது கொடான கோடி உங்களுக்கு நன்றி. 822 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த என்ன வீடியோ போடணுங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எந்த கண்டென்ட் கொடுக்குறீங்களோ கொடுங்க, அதை என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன். உங்களை நான் சிரிக்க வைப்பேன். வேறு என்ன, இதுதான் மெயின் சொல்ல வந்ததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க. எது நல்ல வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம ஏற்றுக்குவோம். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.